தலைவர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும் பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அதோ பண்ண போறேன். அடுத்து இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அதோ பண்ண போறேன். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்லுவது பாருங்க. நான் எப்படி பண்ற பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. எல்லாருக்கும் வருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மன்முரு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன் இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். உட்காருங்க பேசலாம். இல்ல ரெண்டு ஒன்று அது பாருங்க. பாருங்க உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க. மாண்பு இருங்க. மாண்பு அமைச்சர் மாண்பு அமைச்சர் இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லங்க நான் சொன்ன நான் ஒரு இல்லங்க நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க உட்காருங்க. இல்ல நாட்டையே உலுக்கி நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பு அளிக்க தான் போறேன். நீங்க இருங்க. நாங்க முதல்ல இருங்க 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 இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறை இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க இருங்க இல்ல இருங்க இல்ல நான் இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க உட்காருங்க. இருங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்ற கேளுங்க. உட்காருங்க. இருங்க. இருங்க உட்காருங்க. ஆய்வு பண்ண இருங்க உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க. நீங்க கேட்கலாம். இது இல்லங்க. இதுதான் இருங்க. இது இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்பு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க. ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. மாண்பு அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனால தான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பது அல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன இல்ல நான் இந்த விளக்கத்தை சொல்ல கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல. நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க. நீங்க என்ன இல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால் நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்னல. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதால் தான் அவர் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க. எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. மாண்பு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு என்ன தவறு இருக்கு? இல்லை சரி என்ன சரியில்லை இல்லை. இதை இங்க பாருங்க. என்ன முயற்சிக்க கூடாது என்றா நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல.
மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான், நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்பு உறுப்பினர்கள் அவர் 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 சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறாரு, அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார், அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க, தொடங்க சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்கிறேன், இல்லை அவங்க அவர் இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாற்றுவீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்லை, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் முன்மொழி வேண்டும் என்று. இல்லை அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம், அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மரபு இல்லை, உட்காருங்க பாருங்க, இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா மாண்புமிகு உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க, இல்லை இருங்க, உட்காருங்க, நீங்க வேணாம், இருங்க, உட்காருங்க, அனுமதிக்க உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை அதேதான், உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுக்காக நீங்க வந்து இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் வந்து 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரமும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்கள் கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது வந்து இதை நான் எழுப்ப விரும்பினேன், 0 அவர்கள் சொல்ல விரும்பினேன் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை விட போகிறது எனக்கு புரியல. நீங்கள் மென்ஷன் இல்லை ஒன்று என்ன கிடைக்கும் என்றால், எதிர்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்க என்ற அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விடை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும், நான் உங்களுக்கு இருங்க. இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன், இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவர்களை எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் பேசட்டும், வரட்டும். இல்லைங்க இல்லை சொல்லுங்க மாண்பு பள்ளி இருங்க. இல்லை விளக்கம் மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. ஆனா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன்.
அண்ணா எடப்பாடி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை இருங்க. அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க. எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒன்று படிச்சிடுறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு. தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து விழி 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்காண உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாநில உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாநில உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாநில உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாநில உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாநில உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாநில உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாநில உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாநில உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாநில உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண் ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாநில உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கிறார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள் அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டில் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அவர் உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு
வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன்.